நீங்க பத்திரிகைகள் நியாயம் தர்மத்து பக்கத்துல ஃபுல்லா நின்னுங்க அப்படின்னா அந்த சட்டமன்றம் போயிருக்காது. இப்ப என் முன்னுக்கு தான் நிக்கிறேன், என் முன்னுக்கு நிக்கிறது செய்தி இல்லை. நியாயம் தர்மத்து பக்கத்தினுடைய நின்று அவ்வளவு பெரிய கட்டடத்தை பார்த்து மறைந்த தலைவர் கலைஞர் கட்டினாங்க. எல்லா வசதியுடன் கூடிய உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கைகள் போட்டு தந்திருக்கோம். இப்ப அங்க துரை கண்ணா எனக்கு மேல நடக்க முடியல அப்படிங்காங்க. நாம ஏதாவது ஒரு இளைஞத்தை என்ன செய்யுங்க, ஒரு மனமொத்த மாறுதல் வாங்கிட்டாங்க, கீழே இருக்கிறத நான் மாட்டாருன்னு கேட்கிறேன். யாரையாவது நாங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு கிட்டே போக மாட்டோம். ஒரு லெவல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, நான் காலையில் கூட அடிக்கடி வராங்க துறை கண்ணா, என்ன செய்ய முடியும் தெரியும். உங்க நலனுக்கு நம்ம செய்தியாளர்களுக்கு அக்கறையோட இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன சலுகை எல்லாம் பண்ணிருக்கு சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு புதுசாக என்ன செய்திருக்காங்க, பென்ஷன் கொடுக்க ஏற்படுது. இதெல்லாம் பழைய காலத்துல இல்லை. துரை கண்ணா அவர்கள் கூட அதுல பழைய ஓய்வூதிய சங்கத்தினுடைய தலைமையில இருக்காங்க. இந்த அரசு மாதிரி உங்களுக்கு யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்டு உதவி செய்யறது. குறிப்பா பத்திரிகையாளர்கள் பக்கம் இருக்கு. நீங்க அதுல எந்த பத்திரிகை என்னங்கிறது இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சிறு துரும்பெடுத்து யாரும் போட்டா கூட இந்த அரசு என்ன செய்யுது, பத்திரிகையாளர் பக்கம் தான். ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு தான் செய்திகளை சேகரித்து கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு, அதனால உங்கள் பக்கம் தான் இருக்கு. நீங்க மட்டுமே நீங்க எடுத்துக்கொண்ட செய்தியை முழுதும் அப்படியே நடந்துரும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியுமா? அது பல விதமான உங்களுக்கு மேல இருக்கு, அவ்வளவு பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால ஒண்ணு இல்லை. மொத்தத்துல பத்திரிகைகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் செய்கின்ற இந்த நல்ல திட்டங்களை நீங்க நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நாங்க கிராமத்துக்கு போனாலே தெரியுது, ஆமா நான் டிவியில பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லா மக்களுமே. நீங்க முன்னால இந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கிராமத்துல போய் கேட்க முடியாது. இப்ப 100 நாள் வேலைக்கு பணம் அக்டோபர்ல இருந்து கொடுக்கல, அது பார்த்த உடனே சொல்லுது, ஆமா முதல்வருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கலனாலும் முதல்வர் தந்துருவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. 100 நாள் வேலைக்கு விட்டு நமக்கு 1 ரூபா கொடுத்தோம்னா 19 காசு வருது, அதுலதான் அந்த 100 நாள் வேலைக்குள்ள பணம், அந்த பணமும் வரல. அப்ப அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, தலைவர் செலவுப்படுத்தாங்க, பணத்துக்கு கஷ்டப்படுத்தாங்க, பள்ளிக்கூடத்துக்கு 20,000 டீச்சர்ஸுக்குள்ள சம்பளம் வரல. அப்ப அது தமிழ்நாட்டு பிரச்சனை தானே. இது பொலிட்டிக்கலா பேசுற விஷயம் இல்லை, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. நீங்க தான் சொல்லணும். அக்டோபர்ல இருந்து 100 நாள் வேலை செய்த பணத்தை கொடுக்கலன்னா பாவங்களுக்கு போகக்கூடிய பணம். அதே போல டீச்சர்ஸ் கட்டாய கல்விக்குள்ள பணம் 1ல இருந்து 8வது வகுப்பு உள்ள, அதுக்குள்ள 2,152 ரூபாய் கொடுக்கல. அடுத்தால தர வேண்டியும் உறுதி கொடுக்கலைய தர மறுக்கிறாங்கல்ல. அப்ப நீங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இது நியாயமா நீ கேட்கணுங்களா? நம்ம 1 ரூபா வரி கட்டுறதுல உள்ள 19 காசுல உள்ள பணத்தை தரமாட்டாங்களே. இந்தி பேச மாநிலத்துல 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 30 பைசா கொடுக்காங்கன்னு சொல்லி சாதாரண மக்கள் கூட சொல்ற நம்ம வரி பணத்தை நமக்கு தரல என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? நீங்க தான் இதுகளெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாங்கி தருவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.